அடுத்தடுத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சங்கரன் கோவில் பகுதியில் வழக்கறிஞரை இரும்பு வாளியால் பெண் ஒருவர் அடித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சங்கரன் கோவில் நீதிமன்றம் அருகே விவாகரத்து வழக்கில் வாதாடிய எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் மீது பெண் ஒருவர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். என்ன நடந்தது என்ற முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணகுமார், வணக்கம். வழக்கறிஞரை எதுக்காக அந்த பெண்ணு இரும்பு வாளியால் அடிச்சிருக்காங்க? என்ன காரணம்? நிச்சயமாக கனிமொழி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு விவகாரத்து சம்பந்தமான வழக்கில் கணவன் பச்சைமாலுக்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞர் திருமலைசாமி இவரது மனைவி புவனேஸ்வரி தாக்குதல் நடத்தியதால் வழக்கறிஞர் படுகாயமடைந்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள பன்னீரூத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் பச்சைமால், இவரது மனைவி உமா மகேஸ்வரி. இருவருக்கும் இடையே கடந்த சில வருடங்களாக விவகாரத்து சம்பந்தமாக சங்கரன்கோவில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நேற்று ஜீவனாம்சம் சம்பந்தமாக விசாரணை நடைபெற்ற நிலையில் அப்போது நீதிபதியிடமே தனக்கு எதிராக தீர்ப்பு வழங்கக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இன்றும் விசாரணை நடைபெற்ற நிலையில் தனக்கு எதிராக வாதாடிய வழக்கறிஞர் திருமலைசாமி நீதிமன்றம் அருகே டீ கடையில் அமர்ந்து டீ அருந்தி கொண்டிருந்த போது புவனேஸ்வரி அங்கு சென்று வழக்கறிஞர் திருமலைசாமியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதோடு மட்டுமில்ல, அருகில் இருந்த வாளியால் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் வழக்கறிஞர் திருமலைசாமிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து வழக்கறிஞர் திருமலைசாமி சங்கரன்கோவில் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இச்சம்பவத்தால் சங்கரன்கோவில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகத்தில் ஒரு பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. மேலும் வழக்கறிஞரை தாக்கிய புவனேஸ்வரி சங்கரன்கோவில் நகர் காவல் நிலைய போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.